கிறிஸ்பியாக மொறுன்னு டீ கடை மசால் வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஈவினிங் ஸ்நாக்காக செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கலாம். 2 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 hours நம்ம ஊற வச்சுக்கலாம். நல்லா கையால் பிசைஞ்சு இந்த மாதிரி கழுவி நம்ம ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 கப் தண்ணி ஊற்றி 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், உப்பி வந்திருக்கு பருப்பு எல்லாம். இப்படி எடுத்து கிள்ளி பார்த்தோன்னா நல்லா ஈஸியாக கட் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. பூண்டு இஞ்சி சமமாக எடுத்துக்கோங்க, அதுதான் நல்ல வாசனை கொடுக்கும் வடைக்கு. இப்போ கொஞ்சமாக பருப்பு ஆட் பண்ணி கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். வடைக்கு வந்து நைஸாக அரைக்காதீங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் பருப்பு கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுட்டு மற்ற பருப்பெல்லாம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக சோம்பு, பொடிசாக கட் பண்ண பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இதில் கீரை கூட எந்த கீரையாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். தண்டு கீரை இந்த மாதிரி கீரைங்களை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் காரத்துக்கு உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கையால். நல்லா உப்பு எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், உருண்டை பிடிச்சி தட்டுற அளவுக்கு வரும். தண்ணி வந்து ரொம்ப நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. வேணும்னு தேவைப்பட்டால் மட்டும் லைட்டாக தெளித்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ சூடான எண்ணெயில் இந்த மாதிரி உருண்டு பிடிச்சி தட்டி போட்டோன்னா சூப்பரான வடை ரெடி ஆகிடும். நான் வந்து வீடியோ எடுக்கிறதுனால ஒரு கையில் பிடிச்சி எடுக்கிறதுனால இப்படியே தட்டி காட்டுறேன். நீங்கள் வந்து 2 கையால் உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஷேப்க்கு நல்லா வந்துடும். இப்போ சூடான எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். 1 சைடு வெந்துடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. வெளியே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிட்டு உள்ளே மாவாகவே இருக்கும், வேகாமல். நல்லா வேக வச்சு கொடுங்க. குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா நல்லா வேக வைங்க. அறக்க பறக்கன்னு எதுவும் செய்யாதீங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. ரொம்பவே சூப்பராக வந்துடுச்சு. இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். எடுத்து எண்ணெயெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் ஸ்நாக்காக சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் பருப்பு வடை பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது வேணும் ரெசிபி அப்படின்னு சொன்னாலும் நான் கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில்